குட் மார்னிங் டு ஆல். ஓகே, நம்ம இன்றைக்கி ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ்னால் என்ன, எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் இருக்குது, அதோடைய அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் அடாப்டேஷன்? அடாப்டேஷன்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம இந்த சீசனில் ஊட்டிக்கோ இல்லை கொடைக்கானலுக்கோ டூர் போகிறோம்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேக் பண்ணுவோம்? டெஃபினட்டாக நம்ம ஸ்வெட்டர் எடுத்துப்போம் இல்லையா? ஓகே, ஏன்னா நம்ம ஊரில் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு டாலரேட் பண்ணிப்போம். ஆனால் இங்கேருந்து நம்ம ஊட்டிக்கோ இல்லை கொடைக்கானலுக்கோ போனால் கண்டிப்பாக ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு மறக்காமல் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஓகே, அப்போது அந்த என்வாமெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரோம் இல்லையா? சிலது மாற்றிக்கிறோம் இல்லையா? அதுபோல் ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் என்வாமெண்ட்டில் சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாடிஃபிகேஷனை தான் ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் என்வாமெண்டல் கண்டிஷனில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, சர்வைவ் ஆகிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரல் கேரக்டர்ஸில், அதோடைய ஸ்ட்ரக்சரில் சில மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வர்றது தான் ecological adaptation. Is the modification in the structure of organism to survive successfully in an environment are called adaptation of an organism. ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் என்வாமெண்ட்டில் சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது, அதோடைய அனாட்டாமிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கிறது, அதோடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது தான் அதோடைய அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர்லையோ ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிலையோ இல்லை மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்லையோ சில சேஞ்சஸை கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் என்வாமெண்ட்டில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகிற அந்த எபிலிட்டியை தான் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடாப்டேஷன்ன்றது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஈக்கலாஜிக்கல் ஹேபிட்டட்டில் பர்டிகுலர் என்வாமெண்டல் கண்டிஷனில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இந்த ஆர்கானிசம் இந்த மாதிரி அதோடைய மார்ஃபலாஜிக்கல் அனாட்டாமிக்கல் ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸையும் கொண்டு வரல அப்படின்னா, அந்த ஆர்கானிசம் அந்த என்வாமெண்ட்டோட அடாப்ட் ஆகலை அப்படின்னா அதால் அந்த இடத்துல வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, சர்வைவ் ஆக முடியாது, சீக்கிரமாகவே என்டேஞ்சர் கண்டிஷனுக்கு வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். அப்படி ஒரு ஆர்கானிசம் எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் என்வாமெண்டல் கண்டிஷனில் ப்ரிவாலிங் ஈக்கலாஜிக்கல் ஹேபிட்டட்டில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகணும், எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு வந்து அடாப்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடாப்டேஷன்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிவைலிங் ஈக்கலாஜிக்கல் ஹேபிட்டட்டில் ஒரு பர்டிகுலர் என்வாமெண்டல் கண்டிஷனில் ஒரு ஆர்கானிசம் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரில், அதோடைய ஆக்டிவிட்டீஸில், அதோடைய ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸில் மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வர்றது தான் ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன் இப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷனை ஹேபிட்டட்ஸை பேஸ் பண்ணி ஃபர்தராக உனக்கு 5ஆக கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேபிட்டட்ன்றது பிளேஸ் ஆஃப் லிவிங் இல்லையா? எந்த மாதிரியான இடத்துல அது சர்வைவ் ஆகுது அதை பேஸ் பண்ணி இந்த ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான்ட்டை அதோடைய ஹேபிட்டட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், எப்பிஃபைட்ஸ் அண்ட் ஹாலோஃபைட்ஸ். நம்ம இந்த எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்டோடையும் ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹைட்ரோஃபைட்ஸோடைய அடாப்டேஷன் கேரக்டர்ஸ்னால் என்ன? இது உனக்கு தெரியும் இல்லையா? ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வாட்டரில் சர்வைவ் ஆகிற ஆர்கானிசம். ஜீரோஃபைட்ஸ்னால் ஜெரிக் ஹேபிட்டட், ட்ரை ஹேபிட்டட்டில், ட்ரை கண்டிஷனில் டெசர்ட் மாதிரி இருக்கிற இடத்துல ப்ராப்பர் இரிகேஷன் இல்லாத இடத்துல க்ரோ ஆகிறது ஜீரோஃபைட்ஸ். மீசோஃபைட்ஸ் வந்து மாட்ரேட், ஹைட்ரோஃபைட்ஸ்க்கும் ஜீரோஃபைட்ஸ்க்கும் மாட்ரேட் கண்டிஷனில் இருக்கிற இடத்துல க்ரோ ஆகிறது மீசோஃபைட்ஸாக இருக்கும். நெய்தர் வெட் நாட் ட்ரை அந்த மாதிரி கண்டிஷனில் க்ரோ ஆகிறது மீசோஃபைட்ஸாக இருக்கும். எப்பிஃபைட்ஸும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு பிளான்ட் மேலே எப்பிக்காக அட்டாச்சாக க்ரோ ஆகிற இன்டிபெண்ட் ஆர்கானிசம், அதாவது அதோட ஷெல்டருக்காக மட்டும் டிபெண்ட் பண்ணி க்ரோ ஆகிற ஆர்கானிசம் எப்பிஃபைட்டிக் ஆர்கானிசம். அண்ட் ஹாலோஃபைட்ஸ் வந்து செல்லைன் ஹேபிட்டட்டில் க்ரோ ஆகிறது ஹாலோஃபைட்ஸ் இல்லையா? இங்கே நமக்கு இந்த ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன் எதை பேஸ் பண்ணி உனக்கு இந்த ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், எப்பிஃபைட்ஸ் அண்ட் ஹாலோஃபைட்ஸ் இருக்கும் அப்படின்னா அதோடைய ஹேபிட்டட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்கானிசமோடைய ஹேபிட்டட்டை பேஸ் பண்ணி அதோடைய அடாப்டேஷன்ஸை இப்படி 5ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் ஹைட்ரோஃபைட்ஸ். ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் வரும்போது
எஸ் டெஃபினட்டாக உனக்கு தெரியும் இல்லையா, ஹைட்ரோ அப்படின்னாவே வாட்டர் தானே. ஓகே, வாட்டரில் சர்வைவ் ஆகிற பிளான்ட்ஸை தான் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸு. ஓகே, இங்கே இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட் வாட்டரில் மட்டும் இருக்கா, எதோடனா காண்டாக்டில் இருக்குது, வாட்டர் அண்டு சாயிலோட காண்டாக்டாக இருக்கா, இல்லை வாட்டர் அண்டு ஏரோட காண்டாக்டாக இருக்கா, இல்லை வாட்டர் சாயில் ஏர் மூணுத்தோடையும் காண்டாக்டாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் ரெண்டுத்தோட காண்டாக்டாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸை ஃபர்தராக இந்த 5 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன் ரிலேஷன் டு வாட்டர் அண்ட் ஏர் அண்டு ஆஸ் வெல் அஸ் சாயில். ஓகே, சாயில் வாட்டர் ஏர் இது மூணுத்தில் எதோட மட்டும் காண்டாக்டில் இருக்குது, இல்லை எந்த ரெண்டுத்தோட காண்டாக்டில் இருக்குது, இல்லை மூணுத்தோடையும் காண்டாக்டில் இருக்கா. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸை ஃபர்தராக 5 டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், செகண்ட் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், தேர்ட் submerged floating hydrophytes, fourth one rooted submerged hydrophytes, fifth one amphibious hydrophytes. இஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இந்த வேர்ட்லேயே உனக்கு தெரியும் இல்லையா. ஓகே, ஃப்ரீனாவே ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது, எதோடையும் அட்டாச் ஆகாமல் இருக்குது, இது தனியாக இருக்குது தானே ஃப்ரீ சொல்லுவோம். ஓகே, இங்கே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் வரும்போது ஃப்ளோட்டிங் மேனரில் இருக்கும், வாட்டரோடைய சர்ஃபேஸில் ஃப்ளோட்டாக இருக்கும். இஸ் இதில் பாருங்கள், வாட்டரோடைய சர்ஃபேஸில் இந்த பிளான்ட் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அப்போது இந்த பிளான்ட்டுக்கும் சாயிலுக்கும் காண்டாக்ட் இருக்கா, இல்லை வாட்டரோட காண்டாக்ட் இருக்குது. டெஃபினட்டாக ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னாவே எல்லா டைப் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ்லையும் வாட்டரோட காண்டாக்ட் இருக்கும். ஓகே, இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் வாட்டரோட காண்டாக்டில் இருக்குது, ஆஸ் வெல் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால விண்டுக்கு எக்ஸ்போஷராக இருக்கு இல்லையா. ஓகே, வாட்டர் அண்ட் விண்டுக்கு எக்ஸ்போஷராக இருக்கிறது தான் இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஓகே, ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்ருக்கும், சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்ருக்கும், வாட்டருடைய சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகிறதுனால இது ஏர் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் ரெண்டுத்தோடையும் காண்டாக்டில் இருக்கும். ஆனால் சாயிலுக்கும் இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ்க்கும் எந்த காண்டாக்டும் இருக்காது. இதுதான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஐகானியா, பிஸ்டியா அண்ட் உல்ஃபியா. இந்த உல்ஃபியா உனக்கு 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்மாலஸ்ட் ஃப்ளாரிங் பிளான்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் டோட்டல் ரூட் பேரசைட் பார்க்கும்போது ராஃபெல்ஷியா பார்த்தோம் இல்லையா, லார்ஜஸ்ட் ஃப்ளார் அப்படின்னு பார்த்தோம். அப்போது ஸ்மாலஸ்ட் ஃப்ளாரிங் பிளான்ட் எது அப்படின்னு உனக்கு 1 மார்க்ஸில் கேட்குறாங்கன்னா உல்ஃபியான்னு உனக்கு எது தெரியணும், அது பார்த்துக்கோ. எஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுதா. ஓகே, வாட்டரில் மட்டும் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும், வாட்டருடைய சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கிறது தான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஏன்னா ஃப்ளோட்டிங் வரும்போது வாட்டருடைய சர்ஃபேஸில் தண்ணிக்கு மேலே ஃப்ளோட் ஆகலாம், இல்லை தண்ணிக்குள்ளேயும் ஃப்ளோட் ஆகலாம் இல்லையா. இது தண்ணிக்கு மேலே தண்ணியோடைய சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகிறது தான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இங்கே வாட்டரோடையும் ஏரோடையும் காண்டாக்டில் இருக்கும். சாயிலோட இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டுக்கு எந்த காண்டாக்டும் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஐகானியா, பிஸ்டியா அண்டு உல்ஃபியா. எஸ் ஃபஸ்ட்டு ஏ பிக்சர் தான் ஐகானியா பிக்சர், பி பிக்சர் பிஸ்டியா. ஐகானியாவோடைய ரெண்டுத்தோடைய லீவ்ஸுமே ஃப்ளோட்டிங்காக இருக்குது. பிஸ்டியாவில் பாருங்கள், இன்ஃப்ளேட்டட் பிட்டியோல், ஸ்பாஞ்சி பிட்டியோல் இருக்கு இல்லையா, ஃப்ளோட் ஆகிறதுக்கு தேவையான ஏரன்கைமாட்டஸ் டிஷ்யூ அங்கே இருக்கும். இது நீங்கள் எழுதுனாங்கன்னா கூட ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும். அண்ட் ஸ்டோலன் அண்ட் ஆப்செட் சபேரியல் மாடிஃபிகேஷன். நீங்கள் இந்த ஸ்டோலன் அண்ட் ஆப்செட் பார்த்து 11th படிச்சிருக்க. ஃபைப்ரஸ் ரூட்டு ரெண்டுத்துக்குமே ஃபைப்ரஸ் ரூட்ஸ் தான் இருக்குது. ரூட் பேக்கெட்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கு இல்லையா. ஓகே, நம்ம ரூட் பேக்கெட்ஸ் நம்ம 3rd சாப்டரில் பார்ட்ஸ் ஆஃப் ரூட் படிக்கும்போது ரூட் கேப்னு ஒன்று படிச்சிங்க இல்லையா. ஆனால் இங்கே ரூட் பேக்கெட் இருக்குது. ஓகே, ரூட் கேப் ரூட் பேக்கெட்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உனக்கு லேண்ட் பிளான்ட்டில் இருக்கிறது ரூட் கேப்ஸாக இருக்கும். ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டில் இருக்கிற ரூட்டோட அப்பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான். ரெண்டுமே ரூட் அப்பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஸ்ட்ரக்சர். லேண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும்போது அதை ரூட் கேப்னும், ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸை ரூட் பேக்கெட்ஸ்னு உனக்கு நேம் பண்ணியிருப்பாங்க. எஸ் உல்ஃபியா, இதில் இருக்கிற அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, அந்த ஒன்றும் ஒரு ஏஞ்சஸ்போமிக் பிளான்ட்டாக இருக்கும். உல்ஃபியான்றது ஸ்மாலஸ்ட் ஃப்ளாரிங் பிளான்ட். எஸ் இது உனக்கு கிளியரா? ஐகானியா, பிஸ்டியா அண்ட் உல்ஃபியா இது மூணுமே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். நமக்கு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ்னால் மிதந்துகிட்டே இருக்கும். அது என்ன ரூட்டட் ஃப்ளோட்டிங்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பார்த்தோம்.
ரூட் வந்து சாயிலோட எந்த காண்டாக்டும் இருக்காது. ஆனால் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் வரும்போது இந்த இந்த பிளான்ட் வந்து ஃப்ளோட்டிங் மேனர் இருக்கும். ஆனால் அதோடைய ரூட்ஸ் வந்து சாயிலோட காண்டாக்ட் இருக்கும். அதுதான் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். ரூட்ஸ் வந்து மட்டோட சாயிலோட ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதோடைய லீவ்ஸும் ஃப்ளார்ஸும் வாட்டரோடைய வாட்டரோடைய சர்ஃபேஸில் மட்டும் கிடையாது, வாட்டர்லேயும். ஏன்னா கீழே மட்டோட ரூட்ஸ் காண்டாக்டில் இருக்கும். மட்லேருந்து தான் ஸ்டெம் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் லீவ்ஸ் எல்லாமே மட்லேருந்து அரைஸ் ஆகிறது வாட்டரோடைய சர்ஃபேஸோட விண்டோட எல்லாத்தோடையும் காண்டாக்டில் இருக்கும். சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர், இது சாயில், வாட்டர், ஏர், இது மூணுத்தோடைய காண்டாக்டில் இருக்கிறது தான் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நிலம்பு, நிம்ஃபியா, பொட்டமோஜிட்டான் அண்ட் மார்ஷிலியா. இந்த 4 பிளான்ட்டுமே ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வரும்போது உனக்கு வாட்டர் அண்ட் ஏரோட மட்டும் காண்டாக்டாக இருக்கும். ரூட்டட் ஃப்ளோட்டிங் வரும்போது வாட்டர், ஏர், சாயில், இது மூணுத்தோடையும் காண்டாக்ட் இருக்கிறது தான் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இங்கே ரூட்டு வந்து மட்டில் சாயிலோட காண்டாக்டில் இருக்கும். அதுலேருந்து எமர்ஜ் ஆகிற லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், இன்ஃப்ளாரசன்ஸ் எல்லாமே வாட்டர் அண்டு விண்டோட காண்டாக்டில் இருக்கும். இதுதான் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் நிலம்பு, நிம்ஃபியா, பொட்டமோஜிட்டான் அண்ட் மார்ஷிலியா. இங்கே உனக்கு லோட்டஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. லோட்டஸோடைய சீட்ஸ் வந்து ஹையஸ்ட் லாஞ்சிவிட்டியை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். ஒரு பிளான்ட் கிங்டமில் ஹையஸ்ட் லாஞ்சிட்டிவிட்டியை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற சீட்ஸ் எது கேட்டாங்கன்னா லோட்டஸோடைய சீட்ஸ் தான். நீங்கள் இது நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ ஒரு பாண்டி இருக்குது அப்படின்னா அதில் தான் லோட்டஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த லோட்டஸ் எப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் பிளாசம் ஆகும் இல்லையா, அப்போ தான் அது ஃப்ளோரிஷ் ஆகும், அப்போ தான் பிளாசம் ஆகும். அப்படின்னா மற்ற நேரத்துலலாம் அது எங்கே போச்சு அப்படின்னு உனக்கு தோணும் இல்லையா. இதோடைய சீட்ஸ் அந்த சாயில்குள்ளவே இருக்கும். பாண்ட் ஈக்வ சிஸ்டமில் பாண்ட் சாயில்குள்ளவே இருக்கும். வயபிள் கண்டிஷனில் இருக்கும், ரெஸ்டிங் பீரியடில் இருக்கும். எப்போ அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ, எப்போ அந்த குளம் தண்ணியால் நிரப்பப்படுறதோ அப்போ தான் அது வந்து ஜெர்மினேட் ஆகி க்ரோ ஆகி ஃப்ளோரிஷ் ஆகும் இல்லையா. விச் மீன்ஸ் லோட்டஸோடைய சீட்ஸுக்கு தான் ஹையஸ்ட் லாஞ்சிவிட்டி இருக்கும் கம்பேர்டு டு other seeds of plant kingdom. Lotus seeds which shows highest longevity in plant kingdom is rooted floating hydrophytes. என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா. சாயில், வாட்டர், ஏர் மூணுத்தோடையும் காண்டாக்டாக இருக்கும். இதில் பாரு, உனக்கு நிம்ஃபியா அண்ட் மார்ஷிலியா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. நிம்ஃபியா லோட்டஸை வந்து நிம்ஃபியான்னு லேபிள் பண்ணியிருக்காங்க, நேம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிலம்புன்றது லோட்டஸ், நிம்ஃபியான்றது லில்லி. ஆனால் உனக்கு புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் டெக்ஸ்ட் புக் நீ இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. நிம்ஃபியா அண்ட் மார்ஷிலியா வந்து ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இது 2 பிக்சர்லையுமே பாருங்கள், நமக்கு லீவ்ஸோ ஃப்ளாஷ் ஸ்போர்காஃப்லாம் சாயிலில் வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஆனால் அதோடைய ரூட்ஸ், அதோடைய ஸ்டெம் வந்து சாயிலோட காண்டாக்டில் இருக்கு இல்லையா. இதுதான் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். நமக்கு அதோடைய லீவ்ஸ், ஃப்ளாஷ், இன்ஃப்ளாரசன்ஸ்லாம் ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஆனால் அதோடைய ரூட் வந்து சாயிலோட மட்டோட காண்டாக்டில் இருக்கும். இதுதான் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். நிலம்பு, லோட்டஸ், நிம்ஃபியான்றது லில்லி, பொட்டமோஜிட்டான். நான் இங்கே சொல்லும் போது உனக்கு ஃப்ளார் கொடுத்துருந்தாலும் நான் இன்ஃப்ளாரசன்ஸ்ன்னு சேர்த்து சொன்னேன் இல்லையா. ஏன்னா உனக்கு பொட்டமோஜிட்டானும் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால தான் நான் ஃப்ளாஷோடு சேர்த்து இன்ஃப்ளாரசன்ஸும் சொல்லியிருப்பேன். அதாவது நமக்கு ரூட் வந்து சாயிலோட காண்டாக்டில் இருக்கும். லீவ்ஸ், ஃப்ளார், இன்ஃப்ளாரசன்ஸ் எல்லாமே வாட்டரில் ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஏன்னா பொட்டமோஜிட்டானில் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். இது பார்க்கும்போதே உனக்கு தெரியும். மார்ஷிலியாலையும் அதோடைய ஸ்டெம் அண்ட் ரூட் வந்து சாயிலோட காண்டாக்டில் இருக்கும். அதோடைய லீவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதோடைய ஃப்ரூட் பாடி வந்து வாட்டரோட காண்டாக்டில் இருக்கும். வாட்டர் ஆஸ் வெல் அஸ் ஏரோட காண்டாக்டில் இருக்கும். தேர்ட் ஒன், சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் வரும்போது வாட்டருக்குள்ளே, தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிறது தான் சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த பிளான்ஸ் கம்ப்ளீட்டாக சப்மர்ஜாக இருக்கும். அதாவது சர்ஃபேஸில் ஏரோட எந்த காண்டாக்டும் இருக்காது, ஆஸ் வெல் அஸ் சாயிலோடையும் எந்த காண்டாக்டும் இருக்காது. கம்ப்ளீட்டாக வாட்டரில் சப்மர்ஜாக மூழ்கி இருக்கிற ஒரு
பிளான்ட் தான் இந்த சப்மர்ஜ்டு பிளான்ட்டு. தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற பிளான்ட் தான் சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து வாட்டரோட மட்டும்தான் கான்டாக்ட் இருக்கும். விண்டோடைய ஏரோடையும் எந்த கான்டாக்டும் இருக்காது, சாயிலோடையும் எந்த கான்டாக்டும் இருக்காது. ஓகே, இதுதான் சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் செரட்டோஃபிலம் அண்ட் யூட்ரிகுலேரியா. எஸ், ஃபஸ்ட் பிக்சரில் இருக்கிறது செரட்டோஃபிலம், செகண்ட் பிக்சரில் இருக்கிறது யூட்ரிகுலேரியா. நான் உனக்கு ஏற்கனவே பிக்சர் பண்ணிக்கிறேன், உனக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த ரெண்டு பிளான்ட்டுமே சப்மர்ஜ்டு வாட்டரில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும். சாயிலோடையும் எந்த கான்டாக்டும் இருக்காது, ஏரோடையும் எந்த கான்டாக்டும் இருக்காது. இதுதான் சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், செரட்டோஃபிலம் அண்ட் யூட்ரிகுலேரியா. எக்ஸாம்பிள். ஃபோர்த் ஒன் ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். எஸ், சப்மர்ஜ்டு வரும்போது நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிறது தான் சப்மர்ஜ்டுன்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இதுவும் மூழ்கி இருக்குது, ஆனால் இதோடைய ரூட்ஸ் வந்து சாயிலோட கான்டாக்டில் இருக்கும். ஓகே, நம்ம சப்மர்ஜ்டை பார்க்கும்போது சாயில் ஆஸ் வெல் அஸ் ஏர் ரெண்டுதோடையும் எந்த கான்டாக்டும் இருக்காது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் வரும்போது ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட் வந்து சப்மர்ஜ்டாக தண்ணிக்குள்ளவே மூழ்கி இருக்கும், ஏரோட எந்த கான்டாக்டும் இருக்காது, ஆனால் அதோடைய ரூட் வந்து சாயிலோட கான்டாக்ட் வச்சுக்கும். அதனால தான் ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக சப்மர்ஜ்டு வாட்டரில் சப்மர்ஜ்டாக இருக்கும், ஆனால் அதோடைய ரூட்ஸ் வந்து சாயிலுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி சாயிலோட கான்டாக்டில் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஏரோட எந்த கான்டாக்டும் இருக்காது. ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, எஸ், இதில் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹைட்ரில்லா, வேலிஸ்னேரியா அண்ட் ஐசாய்டஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம வேலிஸ்னேரியாவை ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஹைட்ரோஃபில்லி அப்படின்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ஹைட்ரோஃபில்லினா எஸ், அஃப்கோர்ஸ் வாட்டர் மூலமாக பாலினேட் ஆகுது ஹைட்ரோஃபில்லி இல்லையா. அதில் எப்பி ஹைட்ரோஃபில்லி, ஐப்போ ஹைட்ரோஃபில்லி. ஐப்போ ஹைட்ரோஃபில்லிக்கு ஜோஸ்டிரா மராயனா எக்ஸாம்பிளாக படித்தோமா. எப்பி ஹைட்ரோஃபில்லிக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வேலிஸ்னேரியா படித்தோம். எப்பி ஹைட்ரோஃபில்லி அப்படின்னா வாட்டருடைய சர்ஃபேஸில் வாட்டருடைய அவுட் சைடில் பாலினேட் ஆகிறது தானே எப்பி ஹைட்ரோஃபில்லி. நம்ம வேலிஸ்னேரியான்னு வரும்போது ஏரோட எந்த கான்டாக்டும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்பி ஹைட்ரோஃபில்லி மேனரில் பாலினேட் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது இது நீ உனக்கு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும். எந்த சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட் எப்பி ஹைட்ரோஃபில்லி மேனரில் பாலினேட் ஆகும் அப்படின்னு உனக்கு 1 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா எஸ், டெஃபினட்டாக வேலிஸ்னேரியா தான் அதுக்கு ஆன்சர். ஓகே, இந்த வேலிஸ்னேரியா சப்மர்ஜ்டு ஃபார்மில் இருக்கும். சப்மர்ஜ்டு ஃபார்மில் இருக்கிற இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டோடைய ஃப்ளாஷ் எப்போ சர்ஃபேஸ்க்கு வரும், எப்போ வாட்டருடைய சர்ஃபேஸில் ஏரோட எப்போ கான்டாக்டில் வரும் அப்படின்னா பாலினேஷன் ப்ராசஸ் அப்போ மட்டும்தான். இது நம்ம இந்த பிக்சர்லேயே பாரு, இந்த ஃப்ளாரோட பெடிசல் வந்து காயில்டாக இருக்கு இல்லையா. ஓகே, நமக்கு பாலினேட் ஆகும்போது இந்த காயில் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி வாட்டருடைய சர்ஃபேஸ்க்கு வரும். வாட்டருடைய சர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளாரோடைய மார்ஜின்ஸில் இருக்கிற மார்ஜின்ஸில் வந்து ஒரு பள்ளம் வரும் இல்லையா. அந்த பள்ளத்துக்கு மேலே இந்த மேல் ஃப்ளார் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் இடையில பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் நடந்ததுக்கப்புறமா அது திருப்பியும் அந்த ஃப்ளாரோடைய பெடிசல் வந்து காயிலாகி நமக்கு வாட்டர் தண்ணிக்குள்ளவே போயிடும், சப்மர்ஜ்டு கண்டிஷனுக்கு போயிடும் இல்லையா. விச் மீன்ஸ் பாலினேஷன் ப்ராசஸ் அப்போ மட்டும் இது வந்து ஏரோட கான்டாக்டில் வரும். மற்ற எல்லா டைம்லையும் ஏருக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்காது. அதுதான் அதில் இருக்கிற எக்ஸப்ஷனாக இருக்கும். இஸ் ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா, ஐசாய்டஸ் இந்த 3 பிளான்ட்டும் அதோடைய ரூட் வந்து சாயிலோட கான்டாக்டில் இருக்கும். அதோடைய ஃப்ளாஷ் லீவ்ஸ் தான் சப்மர்ஜ்டு கண்டிஷனில் இருக்கும். வாலிஸ்னேரியாவில் மட்டும் பாலினேஷன் ப்ராசஸ் அப்போது நமக்கு வாட்டருடைய சர்ஃபேஸ்க்கு வந்து ஏரோட கான்டாக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாலினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் அதோடைய பெடிசல் காயிலாகி திருப்பியும் வாட்டருக்குள்ளவே போயிடும், சப்மர்ஜ்டு கண்டிஷனுக்கே போகும். இதுதான் ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். கம்ப்ளீட்டாக சப்மர்ஜ்டு கண்டிஷனில் இருக்கும். அதோடைய லீஸ் ஃப்ளாஷ் எல்லாமே சப்மர்ஜ்டு கண்டிஷனில் இருக்கும். நம்ம ரூட்டட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் படிக்கும்போது ரூட் மட்டும் சாயிலோட கான்டாக்டில் இருக்கும், ஆனால் லீஸ் ஃப்ளாஷ்லாம் வாட்டரில் ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ரூட்டட் சப்மர்ஜ்டு வரும்போது அதோடய லீஸ் ஃப்ளாஷ் எல்லாமே சப்மர்ஜ்டாக தான் இருக்கும், ஆனால் ரூட் மட்டும் சாயிலோட கான்டாக்டில் இருக்கும். அதுதான் ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸாக இருக்கும். சாயில் அண்ட் வாட்டர் ரெண்டுத்தோட மட்டும்தான் இதுக்கு கான்டாக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா அண்ட் ஐசாய்டஸ். வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஐசாய்டஸ்ன்றது ஒரு டெட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும்.
கிட்டத்தட்ட ஆனியனோட லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஐசைட்டஸ் பிளான்ஸாக இருக்கும். ஐசைட்டஸ் டெரிடோஃபைட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். சாரி, பிளான்ட்னு சொல்லக்கூடாது, ஹைட்ரோஃபைட்ஸில் டெரிடோஃபைட்ஸு. நெக்ஸ்ட்டு ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ். ஆம்ஃபிபியஸ் அப்படின்னாவே அப்படின்னாவே 2 அப்படின்னு நல்லா ஞாபகம் இருக்கும். எஸ், இங்கே ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் வரும்போது 2 மாதிரியான கேரக்டர்ஸில் இருக்கிறது தான் ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். ஓகே, ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் ஆல்சோ டேர்ம்டு ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளோட்டிங் சப்மர்ஜ்டு அப்படி தான் பார்த்தோம் இல்லையா. எமர்ஜ்டு அப்படின்னா பார்ஷியலாக வாட்டருக்குள்ளேயும் பார்ஷியலாக வாட்டருக்கு வெளியிலையும் இருக்கிறது தான் எமர்ஜென்ட் ஃபார்மாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் எஸ் ரூட்டட் எமர்ஜென்ட் பண்ணும்போது அதோடைய ரூட்ஸ் வந்து சாயிலோட காண்டாக்டில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் ஆர் ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ் வரும்போது இந்த பிளான்ஸ் 2 மாதிரியான கேரக்டர்ஸ், 2 மாதிரியான அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். ஒன்று வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட்க்கு தேவையான அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸ், இன்னொன்று வந்து டெரஸ்ட்ரியல் மோட் ஆஃப் லைஃப்க்கு தேவையான அடாப்டபிள் கேரக்டர்ஸ். 2 மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு பிளான்ட் தான் இந்த ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட். ஆர்எல்ஸ் ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்டிக் ஃபார்ம்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து ஷாலோ வாட்டரில் க்ரோ ஆகும். எஸ், ஷாலோ வாட்டர் உனக்கு தெரியும் இல்லையா, ஆழம் கம்மியாக இருக்கிற இடம் தானே ஷாலோ வாட்டர். ஸ்டெக்னன்ட் வாட்டர், ஷாலோ வாட்டரில் க்ரோ ஆகக்கூடிய ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். இதில் ஆர்எல்ஸ் ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். இதில் 2 மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அக்வாட்டிக் அடாப்டபிள் கேரக்டர்ஸ், இன்னொன்று டெரஸ்ட்ரியல் அடாப்டபிள் கேரக்டர்ஸாக இருக்கும். இந்த அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் 2 மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸை ஏன் இது கன்சிஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது எமர்ஜென்ட் ஃபார்மாக இருக்கும். எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ்னு வரும்போது நமக்கு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃப்ளோட்டிங் எமர்ஜ்டு அப்படி தான் பார்த்தோம் இல்லையா. சப்மர்ஜ்டுன்னு வரும்போது ஃப்ளோட்டிங் அண்ட் சப்மர்ஜ்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. எமர்ஜென்ட் வரும்போது பார்ஷியலாக தண்ணிக்குள்ளே இருக்கும், பார்ஷியலாக தண்ணிக்கு வெளியில் இருக்கும்னு பார்த்தோம்ல. ஓகே, நமக்கு தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த வாட்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கானிசமோடைய அந்த பார்ட் வரைக்கும் அக்வாட்டிக் அடாப்டபிள் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். தண்ணிக்கு வெளியில் இருக்கிற அந்த பார்ட் ஆஃப் பிளான்ட் டெரஸ்ட்ரியல் ஃபார்ம் ஆஃப் அடாப்டபிள் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, இந்த 2 மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறதுனால, அதாவது அக்வாட்டிக் மோட் ஆஃப் லைஃப் ஆஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல் மோட் ஆஃப் லைஃப் 2 மாதிரியான லைஃப்க்கும் தேவையான அடாப்டபிள் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ன்றதுனால இது ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படி தான் பார்த்தோம் இல்லையா. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சப்மர்ஜ்டுன்னு பார்த்தோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு எராக்ட் பொசிஷனுக்கு வந்தது. அதனால இதை ரூட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதோடைய ரூட்ஸ் வந்து சாயிலோட காண்டாக்டில் இருக்கிறதுனால ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்லுவோம். எஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் ரெனன்குலஸ், டைஃபா அண்ட் சாஜிட்டேரியா. எஸ், உனக்கு சாஜிட்டேரியா அண்ட் ரெனன்குலஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா. பிக்சர் ஐயில் இருக்கிறது சாஜிட்டேரியா, ஜேயில் இருக்கிறது ரெனன்குலஸ். இஸ் டைஃபா பிளான்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எஸ், ஊருக்கெலாம் போகும்போது அச்சு பூச்சி நம்ம ஜன்னல் ஓரம் ஒரு சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா ஆத்தங்கரை எல்லாம் ஓரத்துலலாம் இந்த செடி வளர்ந்துருக்கும். எஸ், ஆத்தங்கரை ஓரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஷாலோ வாட்டர் இருக்கிற இடத்துல, ஸ்டெக்னன்ட் வாட்டர் இருக்கிற இடத்துலலாம் க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட் இந்த டைஃபாவாக இருக்கும். எஸ், இதில் பாரு, நடுவில் ஆறு ஓடுது, அதோடைய கரையில் தான் இது வளருது இல்லையா. ஓகே, கரையில் தண்ணி கொஞ்சமாக இருக்கும், மண்ணும் இருக்கும். அப்போது அக்வாட்டிக் ஹேபிடேட்டும் இருக்கும், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டும் இருக்கும். ஓகே, இந்த ஷாலோ வாட்டரில் க்ரோ ஆகிற ஹைட்ரோஃபைட்ஸ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் லேண்டு, அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் 2 மோட் ஆஃப் லைஃப்பையும் அடாப்ட் பண்ணுற மாதிரி க்ரோ ஆகிறது தான் ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். ரெனன்குலஸ், டைஃபா அண்ட் சாஜிட்டேரியா அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஃபைட்ஸ். ஓகே, வாட் அபவுட் ஹைட்ரோஃபைட்ஸ்? நம்ம ஹைட்ரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், ஹாலோஃபைட்ஸ் இப்படி தான் படித்தோம் இல்லையா. இங்கே ஹைட்ரோஃபைட்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே, பிளான்ட் வந்து மாய்ஸ்ட் டேம்பி சாயிலில் க்ரோ ஆகும், ஷெடி ஹேபிடேட்ஸில் க்ரோ ஆகிறது தான் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது
இங்கே ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வாட்டரில் க்ரோ ஆகும். ஜீரோஃபைட்ஸ்னால் ஜெரிக் ஹேபிட்டேட்டில் க்ரோ ஆகும். மீசோஃபைட்ஸ்னால் நெய்தர் வெட் நார் ட்ரை அந்த கண்டிஷனில் க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இங்கே ஹைக்ரோஃபைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் வெட் சாயிலையும் க்ரோ ஆகாது, ட்ரை சாயிலையும் க்ரோ ஆகாது. க்ரோ ஆகாமல் இருந்துச்சுன்னா அது மீசோஃபைட்டில் வரும் இல்லையா. ஆனால் இங்கே ஓகே இங்கே பிளான்ட்டில் உனக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாய்ஸ்ட் டேம்பிஷ் சாயிலில் ஷெடி ஹேபிட்டேட்டில் க்ரோ ஆகிற பிளான்ட்டை தான் ஹைக்ரோஃபைட்ஸ். அதாவது தண்ணியிலே இருந்துச்சுன்னா அக்வாட்டிக், லேண்ட்லேயே இருந்துச்சுன்னா டெரஸ்ட்ரியல். ஆனால் நமக்கு வந்து வாட்டர் நியர்பை ஏரியாவில் டேம்பி சாயிலில் ஷேடி பிளேசஸில் க்ரோ ஆகிறது ஹைட்ரோஃபைட்ஸ்னு சொல்ல முடியாது, மீசோஃபைட்ஸ்னு சொல்ல முடியாது, ஜீரோஃபைட்ஸ்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஹேபிடேட்ஸில் இருக்கிறது தான் ஹைக்ரோஃபைட்ஸ். ஹைக்ரோஃபைட்ஸ்ன்றது the plant which can grow in moist, damp and shady places are called ஹைக்ரோஃபைட்ஸ். மாய்ஸ்ட் டேம்பிஷ் பிளேசஸில் ஷேடி பிளேசஸில் க்ரோ ஆகிறது தான் ஹைக்ரோஃபைட்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஹேபனேரியா ஆர்கிட் கொடுத்துருக்காங்க, as well as மாசஸ். எல்லா ஆர்கிடும் எப்பிஃபைட்டிக்காக இருக்காது. இந்த ஹேபனேரியான்றது மாய்ஸ்ட் டேம்பி பிளேசஸில் ஷேடி பிளேசஸில் க்ரோ ஆகிறது தான் ஹைக்ரோஃபைட்ஸாக இருக்கும். இதுக்கு ஹேபனேரியா சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிட் as well as பிரயோஃபைட்டிக் ஆர்கானிசம் மாசஸும் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. பிரயோஃபைட்ஸ் வரும்போது சாயில் மேலே அட்டாச்சாக க்ரோ ஆகும் அப்படி தான் பார்த்தோம் இல்லையா. இந்த சாயில் ஒரு வெட் சாயிலாக இருக்கணும் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கே நமக்கு டேம்பி அண்ட் மாய்ஸ்ட் சாயிலில் கூட சில பிரயோஃபைட்டிக் ஆர்கானிசம், அட்வான்ஸ்டு பிரயோஃபைட்டிக் ஆர்கானிசம் மாசஸ் வந்து க்ரோ ஆகும். மாசஸை வந்து மாசஸ் வரும்போது அது வந்து ஹைக்ரோஃபைட்ஸ். ஏன்னா மாய்ஸ்ட் டேம்பி சாயிலில் ஷேடி பிளேசஸில் க்ரோ ஆகிறதுனால இதை ஹைக்ரோஃபைட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. எஸ் உனக்கு மாசஸ் பிரயோஃபைட்ஸ்னால் நீ ஏற்கனவே 11th செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்க. நெக்ஸ்ட் இதோட மார்ஃபோலஜிக்கல் கேரக்டர்ஸ். மார்ஃபோலஜிக்கல் அடாப்டபிள் கேரக்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் பார்க்கலாம். ரூட் வரும்போது நம்ம அடாப்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் என்வாமெண்டல் கண்டிஷனில் ஒரு ஆர்கானிசம் எக்ஸிஸ்டாக இருக்கிறதுக்கு, அடாப்ட் ஆகிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகிறதுக்கு அதோடைய மார்ஃபோலஜிக்கல் ஸ்ட்ரக்சரில், அதோடைய அனடாமிக்கல் கேரக்டர்ஸில், ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸில் சில சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த நம்ம இன்றைக்கி இதில் இந்த ஸ்லைடில் மார்ஃபோலஜிக்கல் அடாப்டேஷன் அதை பற்றி பார்க்கலாம். நம்ம ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இப்படி தனித்தனியாக பார்க்கும்போது ரூட்டில் என்ன மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா சில பிளான்ட்டில் ரூட்டே இல்லை, கம்ப்ளீட்டாக ரூட் ஆப்செண்ட்டாக இருக்குது, டோட்டலாக ரூட்ஸ் ஆப்செண்ட்டாக இருக்குது. எந்த மாதிரியான அக்வாட்டிக் பிளான்ட்டில் ரூட் ஆப்செண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்மாலஸ்ட் ஃப்ளாரிங் பிளான்ட் பார்த்து உல்ஃபியா அண்ட் சால்வினியா. உல்ஃபியா நம்ம ஏற்கனவே பிக்சரில் பார்த்துட்டோம். இதுதான் சால்வினியா. நம்ம உல்ஃபியா எப்படி தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிறத கையில் எடுத்து காமிக்கிற மாதிரி பிக்சர் இருந்துச்சோ அதே போல் தான் சால்வினியாவும் இருக்குது இல்லையா. விச் மீன்ஸ் ரெண்டுமே ஃப்ளோட்டிங் கண்டிஷனாக தான் இருக்குது. இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய உல்ஃபியா அண்ட் சால்வினியா. நான் உனக்கு ஏன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா இன் விச் கைண்ட் ஆஃப் பிளான்ட் ரூட்ஸ் ஆர் ஆப்சென்ட் அப்படின்னு உனக்கு 1 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு உல்ஃபியா சால்வினியா டேரெக்டாக ஆப்ஷனில் கொடுக்காம ஃப்ரீ ஃப்ளோட்டிங், ரூட்டட் சம்மர்ஜ்டு, எமர்ஜென்ட் இப்படின்னா கொடுக்குறாங்கன்னா உனக்கு வந்து ஆன்சர் எது தெரியணும். அதனால தான் உனக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சொன்னேன். நமக்கு சில ஃபார்ம்ஸ் ஆஃப் பிளான்ட்டில் டோட்டலாக ரூட்ஸ் ஆப்செண்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் உல்ஃபியா அண்ட் சால்வினியா. இந்த உல்ஃபியா அண்ட் சால்வினியான்றது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். சில கேசஸில் இந்த ரூட்ஸ் வந்து பார்லி டெவலப்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா. நம்ம ஹைட்ரில்லா எதுக்கு எக்ஸாம்பிளாக படிச்சிங்க? ஃப்ளோட்டிங்கில் படிச்சியா, எமர்ஜென்ட்டில் படிச்சிங்களா, சம்மர்ஜில் படிச்சியா, எமர்ஜில் படிச்சியா, ரூட்டட் சம்மர்ஜில் படிச்சியா? ரூட்டட் சம்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸில் ஹைட்ரில்லா அண்ட் வாலிஸ்னேரியா படிச்சிங்க இல்லையா. இது வந்து சம்மர்ஜ்டு ஃபார்மில் இருக்குது. ஆஸ்லஸ் ரூட் வந்து சாயிலோட கான்டாக்ட் இருக்கும் இல்லையா. அதாவது ரூட்டட் சம்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட் சொல்லக்கூடிய ஹைட்ரில்லா பிளான்ட்டில் ரூட்ஸ் வந்து பார்லி டெவலப்டாக இருக்கும். ஏன்னா இது சப்மர்ஜ்டாக தண்ணிக்குள்ளவே தான் இருக்கு இல்லையா. நமக்கு ரூட் வந்து எப்போ வெல் டெவலப்டாக இருக்கும் அப்படின்னா எப்போ வந்து எமர்ஜ்டு ஃபார்மில் எராக்டாக பர்பண்டிகுலராக
ஒரு பிளான்ட் இருக்கோ அப்போது அந்த பெர்பெண்டிகுலர் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எராக்டாக நிற்கிறதுக்காக அந்த ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, மற்றபடி இது தண்ணிக்குள்ளவே இருக்கிறதுனால வாட்டர் கரண்ட் மூலம் ஈஸியாக அது அதோடைய வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இதுக்கு ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அதாவது இந்த ரூட்டர் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட் சொல்லக்கூடிய ஹைட்ரலா மாதிரி இருக்கக்கூடிய சில பிளான்ட்டில் ரூட்ஸ் வந்து பாலி டெவலப்டாக இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்டில் உல்ஃபியா அண்ட் சால்வினியாவில் ரூட்ஸ் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்குது. ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட் சொல்லக்கூடிய ஹைட்ரலா மாதிரி இருக்கிற பிளான்ட்டில் ரூட்ஸ் பாலி டெவலப்டாக இருக்கும். ரனன்குலஸ், நம்ம ரனன்குலஸ் எதுக்கு எக்ஸாம்பிள் படித்தோம்? ரனன்குலஸ், சாஜிட்டேரியா, டைஃபானா எதுக்கு எக்ஸாம்பிளாக படித்தோம்? ஆம்ஃபிபியஸ் பிளான்ட்க்கு எக்ஸாம்பிளாக படித்தோம் இல்லையா? ஆம்ஃபிபியஸ் அக்வாட்டிக் பிளான்ட், ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட் ஆர் ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ரனன்குலஸ் படித்தோம் இல்லையா? ஓகே, நம்ம எமர்ஜென்ட் ஃபார்ம் அப்படின்னாவே பெர்பெண்டிகுலராக இருக்குது, சாயில் வாட்டருக்கு வெளியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, இந்த எமர்ஜென்ட் ஃபார்ம் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசமில் ரூட்ஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். ஏன்னா ரூட்ஸ் வெல் டெவலப்டாக இருக்கிறதுனால தான் அதால் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியுது. அப்போது இந்த ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸில் ரனன்குலஸ், சாஜிட்டேரியா, டைஃபா மாதிரி இருக்கிற பிளான்ஸில் ரூட்ஸ் வெல் டெவலப்டாக இருக்கும். ரூட்டர்ஸ் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட் சொல்லக்கூடிய ஹைட்ரலாவில் ரூட்ஸ் பாலி டெவலப்டாக இருக்கும். உல்ஃபியா, சால்வினியா மாதிரி இருக்கிற ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸில் ரூட்ஸ் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் ரூட்டோடைய அடாப்டபிள் கேரக்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ். உனக்கு செகண்டில் இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் கேப், ரூட் பேக்கெட்ஸ் இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸில் இருக்கும். நீங்கள் தேர்ட் சாப்டர் படிக்கும்போது பார்ட்ஸ் ஆஃப் ரூட் படிச்சிருப்பீங்க. அதில் ரூட் கேப், ரூட்டோட அப்பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ரூட் கேப் அப்படின்னு படித்தோம் இல்லையா? சேம் ரோலில் தான் இங்கேயும் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ்லேயும் இந்த ரூட் பேக்கெட்ஸ் ப்ளே பண்ணும். அதாவது ரூட் கேப்பாக இருந்தாலும் சரி, ரூட் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரூட்டோடைய அப்பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். நமக்கு டெரெஸ்ட்ரியல் ஃபார்மில் ரூட் கேப் இருக்கும். இதே அக்வாட்டிக் ஃபார்ம் வரும்போது இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் கேப் ரூட் பேக்கெட்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் ரூட் caps are replaced by root packets in hydrophytic plants, aquatic plants, especially free floating hydrophytic plants. ஏன்னா மற்ற இதெல்லாம் அதாவது சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங்கில் ரூட்ஸே இருக்காது. நமக்கு ரூட்டர் சப்மர்ஜ்லேயோ இல்லை ரூட்டர் ஃப்ளோட்டிங்லேயோ இல்லை ரூட்டர் எமர்ஜென்ட் ஃபார்ம்லேயோ ரூட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ரூட்ஸ் வந்து சாயிலோட கான்டாக்டில் இருக்கும் இல்லையா? ஓகே, அப்போது அங்கே ரூட் பேக்கெட்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸில் ஐகானியா பிளான்ட்டில் இதில் பாரு ரூட் பேக்கெட்ஸ் நமக்கு ஐகானியா அசலஸ் பிஸ்டியா ரெண்டுதுலையுமே ரூட் பேக்கெட்ஸ் இருக்குது இல்லையா? உனக்கு உல்ஃபியாவில் ரூட்ஸ் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கும், அதுவும் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் தான். ரூட் பேக்கெட்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னா இந்த ஐகானியா அண்ட் பிஸ்டியாவில் தான் ரூட் பேக்கெட்ஸ் இருக்கும். நமக்கு டெரெஸ்ட்ரியல் ஃபார்ம் வரும்போது உனக்கு ரூட் கேப் இருக்கும். அக்வாட்டிக் ஃபார்மில், ஃப்ரீ ஃப்ளோட்டிக் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் பேக்கெட்ஸ் இருக்கும். எதுக்கு பதில் ரூட் பேக்கெட்ஸ் இருக்குன்னா ரூட் கேப் பதில் ரூட் பேக்கெட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் அக்கானியா பிளான்ட். இதுதான் ரூட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டெம். ஸ்டெம் வரும்போது நமக்கு சப்மர்ஜ்டு ஃபார்மோடைய ஸ்டெம் எப்படி இருக்குது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்மோடைய ஸ்டெம் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சப்மர்ஜ்டு ஃபார்ம் வரும்போது ஸ்டெம் எப்படி இருக்குன்னா ஸ்டெம் லாங்காக இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டெம் வந்து ஷார்ட் ஸ்டெம்மாக இருக்கும். சப்மர்ஜ்டு ஸ்டெம் வந்து ஸ்லெண்டர் மேனரில் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் மேனரில் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கோடைய ஸ்டெம் வந்து திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்குமே இருக்கிற காமன் கேரக்டர் என்னென்னா ரெண்டுமே ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும். சப்மர்ஜ்டு ஃபார்ம்ஸோடைய ஸ்டெம் லாங், ஸ்லெண்டர், ஃப்ளெக்சிபிள், ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸோடைய ஸ்டெம் வந்து ஷார்ட்டாக, திக்காக, ஸ்டொலோனிஃபரஸாக, ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும். இதுக்கு வந்து சப்மர்ஜ்டு ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன படிச்சிங்க? சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸாம்பிள் வந்து செரட்டோஃபிலம் அண்ட் யூட்ரிகுலேரியா படித்தோம் இல்லையா? ஃப்ரீ ஃப்ளோட்டிங் உடைய ஸ்டெம்
ஃப்ளோட்டிங்கில் ஸ்டெம் வந்து ரைசோம் மானலில் இருக்குது, அதாவது சாயில்குள்ளே கான்டாக்டில் இருக்குது. இது ஹைட்ரில்லா செரட்டோஃபிலம். செரட்டோஃபிலம். ஓகே, செரட்டோஃபிலமுடைய ஸ்டெம் வந்து லாங் ஸ்டெம்மாக இருக்குது, ஆனால் தின்னாக இருக்குது இல்லையா, ஈஸியாக ஃப்ளெக்சிபிள் மேனரில் ஈஸியாக ப்ரோக்கன் ஆகிற மாதிரி இருக்கிறது தான் சம்மாஜிட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸோடைய ஸ்டெம்மாக இருக்கும். இதே ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் வரும்போது ஐகார்னியா பிளான்ட்டில் பாருங்கள், ஸ்டெம் வந்து திக்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிள் மேனரில் இருக்கும். ஸ்டோலோனிஃபெரஸ் வரும்போது இந்த ஸ்டெம்மை கட் பண்ணிங்கன்னா சென்டரில் ஒரு ஹாலோ கேவிட்டி இருக்கும். அதுதான் அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறது தான் ஸ்டோலோனிஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் உடைய ஸ்டெம் பார்க்கும்போது ஷார்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும், ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும், ஸ்டோலோனிஃபெரஸ் மேனரில் இருக்கும். ஆனால் செரட்டோஃபிலமில் பார்த்திங்கன்னா ஸ்டெம் வந்து தின்னாக ஃப்ளெக்சிபிளாக லாங்கராக இருக்கும். ஓகே, ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் கேரக்டர்ஸ் என்ன பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃப்ளெக்சிபிள் மேனரில் இருக்கும். ரெண்டுமே ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும்ன்றது காமன் கேரக்டராக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் மேனரில் இருக்கிற ஸ்டெம் சப்மர்ஜ்டு ஃபார்மோடைய ஸ்டெம்மாக இருக்கும். ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கிற ஸ்டெம் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்மோடைய ஸ்டெம்மாக இருக்கும். இது உனக்கு கம்பேர் பண்ணி கேட்குறாங்கன்னா உனக்கு 3 மார்க்கில் எது தெரியணும், சப்மர்ஜ்டு ஃபார்மோடைய ஹைட்ரோஃபைட்டிக்கில் சப்மர்ஜ்டு ஃபார்முக்கும் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்முக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, ஸ்டெம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃப்ரென்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உனக்கு சப்மர்ஜ்டு ஃபார்மோடைய ஸ்டெம் வந்து லாங்காக ஸ்லெண்டராக ஸ்பாஞ்சி நேச்சரில் ஃப்ளெக்சிபிள் மேனரில் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்மோடைய ஸ்டெம் ஷார்ட்டாக திக்காக ஸ்பாஞ்சி நேச்சரில் ஸ்டோலோனிஃபெரஸ் மேனரில் இருக்கும். ஸ்டோலோனிஃபெரஸ் என்னது, அந்த ஸ்டெம்மை கட் பண்ணிங்கன்னா சென்டரில் ஹாலோ கேவிட்டி இருக்கும், அதுதான் ஸ்டோலோனிஃபெரஸாக இருக்கும். திக்காக இருக்கிற ஸ்டெம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டெம், தின்னாக இருக்கிற ஸ்டெம் சப்மர்ஜ்டு ஸ்டெம்மாக இருக்கும். ஷார்ட்டாக இருக்கிற ஸ்டெம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டெம், லாங்காக இருக்கிற ஸ்டெம் சப்மர்ஜ்டு ஸ்டெம்மாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது சப்மர்ஜ்டு ஸ்டெம், ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டெம்மாக இருக்கும். ரெண்டுத்தோடைய ஸ்டெம்முமே ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும். அண்ட் நம்ம ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வரும்போது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டெம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில் ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங் திக் நேச்சரில் இருக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதே ரூட்டர் ஃப்ளோட்டிங் வரும்போது ஸ்டெம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா. ஓகே, ரூட்டர் ஃப்ளோட்டிங்கோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னா மாடிஃபைடு ஸ்டெம்மாக இருக்கும், தட் இஸ் ரைசோமாக இருக்கும். ஓகே, நம்ம நிம்ஃபியா நிலமுலாம் படித்தோம் இல்லையா, நிம்ஃபியா நிலமு படிக்கும்போது நம்ம அதோடைய ரூட் வந்து சாயிலோட கான்டாக்டில் இருக்கும், ஃப்ளாஷ் லீஸ் எல்லாம் ஏரோட கான்டாக்டில் இருக்கும், வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதோடைய ஸ்டெம் பாருங்கள், ரெண்டுத்துலையுமே ரைசோம் நேம் பண்ணியிருக்காங்களா. ஓகே, வாட் அபவுட் ரைசோம்? ரைசோம்ன்றது மாடிஃபைடு ஸ்டெம் இல்லையா. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் ரைசோம், பல்ப், காம் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, இங்கே நமக்கு ஸ்டெம் வந்து இரெக்டாக இல்லை, சாயிலுக்கு வெளியில் இல்லை, சாயிலுக்குள்ளே இருக்குது. ஓகே, சாயிலுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டெம் மாடிஃபைடு ஸ்டெம்மாக இருக்குது. எந்த மாடிஃபைடு ஸ்டெம்மில் எந்த கேட்டகரி பார்க்கும்போது ரைசோம் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டெம் தான் இந்த ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஸ்டெம்மாக இருக்கும். ஸ்டெம்மோட கேரக்டர்ஸ் உனக்கு கிளியராக, சப்மர்ஜ்டு ஃபார்மோடைய ஸ்டெம் எப்படி இருக்குது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்மோடைய ஸ்டெம் எப்படி இருக்குது, ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸோடைய ஸ்டெம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் மூலமாக அது வாட்டரில் சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிருக்கீங்க, 12th. இங்கே வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வந்து ரன்னர்ஸ், ஸ்டூலன், ஆப்செட், டியூபர்ஸ் இது மூலமாலாம் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் நடக்கும். ஓகே, நமக்கு இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸில் நமக்கு ரன்னர்ஸ், ஸ்டூலன், ஆப்செட் மூலமாக இந்த நம்ம ரூட்டட் சப்மர்ஜ்டு பார்க்கும்போது வேலிஸ்னேரியாவில் ஸ்டூலன் அப்படின்னு உனக்கு நேம் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் ஸ்டூலன் அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் சப்மர்ஜ்டு ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இல்லையா. ஓகே, இந்த ஸ்டூலன் மூலமாக இந்த ஸ்டூலனை கட் பண்ணி வைக்கிறீங்க, இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மேனரில் பிளான்ட் க்ரோ ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஆல்ஸ்
ஸ்டெம் கட்டிங்ஸையோ இல்லை ரூட் கட்டிங்ஸையோ இல்லை டியூபர்ஸையோ எடுத்து பிளான்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நியூ பிளான்ஸ் டெவலப் ஆகும். இந்த ரன்னர்ஸ் ஸ்டோலன் ரெண்டுமே சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷனாக இருக்கும். டியூபர்ஸ் அண்ட் ரைசோம்ன்றது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷனாக இருக்கும். இந்த மாடிஃபைடு ஸ்டெம் சொல்லக்கூடிய ரன்னர்ஸ் ஸ்டோலன் டியூபர்ஸ் நம்ம லோட்டஸில் வந்து ரைசோம் பார்த்தோம் இல்லையா. இது மூலமாலாம் நெக்ஸ்ட்டு ப்ரோஜனிஸ் வந்து ப்ராப்பகேட் ஆகும். இந்த பிளான்ட் வந்து ப்ராப்பகேட் ஆகும். இதெல்லாமே ப்ராப்பக்யூல்ஸ் இல்லையா. அதனால் இதை வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் விச் carried out by runners, stolen, stem cutting, root cutting, tubers and rhizome. இது மூலமாலாம் இந்த பிளான்ட் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் வந்து ஃபர்தராக வெஜிடேட்டிவ் மேனரில் ப்ராப்பகேட் ஆகும். ஆப்செட் அண்ட் டார்மெண்ட் எபிசஸ் மூலமாகவும் அப்பாக்ஸ் இந்த ஆர்கானிசமோடைய அப்பாக்ஸ் வந்து டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ வந்து அது ஃபர்தராக டிவைட் ஆகி அப்பாக்ஸ் அப்படின்னாவே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அங்கே இருக்கும் இல்லையா. டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருந்து ஃபர்தராக அது ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக டிவைட் ஆகி அந்த ஆர்கானிசத்தை அது ஃப்ளோரிஷ் பண்ணும். இதே போல் ஆப்செட்லேயும் ரன்னர்ஸ் ஸ்டோலன் ரைசோம் ஸ்டெம் கட்டிங் ரூட் கட்டிங் டியூபர்ஸ் டார்மெண்ட் அப்பாக்ஸ் டார்மெண்ட் எபிசஸ் அண்ட் டார்மெண்ட் ஆப்செட்ஸ் இது மூலமாலாம் இந்த ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் ஃபர்தராக ப்ராப்பகேட் ஆகும். இந்த ப்ராப்பகேஷனில் ஃப்ளாரோ ஃப்ரூட்டோ சீடோ இன்வால்வ் ஆகலை இல்லையா. அதனால இதை வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அப்படி, ஏன்னா வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் மூலமாக ப்ராப்பகேட் ஆகிறதுனால வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லீவ்ஸ். லீஃபோட அடாப்டபிள் கேரக்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, லீஃப் வந்து சில ஆர்கானிசமில் லாங்காக ரிப்பன் ஷேப்பில் இருக்குது. லாங் அண்ட் ரிப்பன் ஷேப்பில் இருக்குன்னா வாட்டர் கரண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ளெக்சிபிளாக ஃப்ளோட் ஆக முடியும் இல்லையா. வேலிஸ்னேரியா மாதிரி இருக்கிற பிளான்ட்டில் லாங் அண்ட் ரிப்பன் ஷேப்டு லீவ்ஸ் இருக்குது. பொட்டோமோஜிட்டானில் லீனியர் வரும்போது அதோடைய ஏரியா வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. ரிப்பன் ஷேப் வரும்போது ஏரியா லார்ஜராக இருக்கும். லாங் ரிப்பன் ஷேப்டு லீவ்ஸ் வேலிஸ்னேரியாவில் இருக்குது. பொட்டோமோஜிட்டானில் லாங் லீனியர் ஃபார்ம்டு லீவ்ஸ் இருக்குது. செரட்டோஃபிலமில் ஃபைன்லி டிசாக்டட் லீவ்ஸ் இருக்குது. செரட்டோஃபிலம் பிளான்ட் பாரு, ஈல இருக்கிறது தான் செரட்டோஃபிலம். லீவ்ஸ் எல்லாமே லாமினா எல்லாமே ரொம்ப நேரோவாக ஹைலி டிசெக்ட் பிளவுப்பட்ட மாதிரி சின்னதாக நேரோ லீவ்ஸ் இருக்குது இல்லையா. இந்த லீவ்ஸும் அக்வாட்டிக் ஹேபிடேட்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்காக இருக்கிற மாடிஃபிகேஷனாக இருக்கும். செரட்டோஃபிலமில் ஹைலி டிசெக்டட் லீவ்ஸ் இருக்குது. ஈவன் ஹைட்ரிலாவில் கூட லீவ்ஸ் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் செரட்டோஃபிலம் தான் ஹைலி டிசெக்டட் லீவ்ஸாக இருக்கும். செரட்டோஃபிலமில் இருக்கிற மாதிரி ஹைலி டிசெக்டட் லீவ்ஸாகவோ இல்லை பொட்டோமோஜிட்டானில் லாங் அண்ட் லீனியர் லீவ்ஸாகவோ வேலிஸ்னேரியாவில் லாங் ரிப்பன் ஷேப்டு லீவ்ஸும் இருக்கும். இதெல்லாமே அக்வாட்டிக் ஹேபிடேட்டை ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்காக இருக்கிற அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் லீவ்ஸு. லார்ஜ் ஃப்ளாட் ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் வரும்போது நம்ம நிம்ஃபியா நிலமுலாம் படித்தோம் இல்லையா. லில்லி லோட்டஸ் மாதிரி இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே லார்ஜாகவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஃப்ளோட்டிங் மேனரில் இருக்கும். மிதந்துட்டு இருக்கும், தண்ணியில் மிதந்துட்டு இருக்கும் இல்லையா. வாட்டர் கரண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஃப்ளோட்டிங் லீவ்ஸ். நிலம்பு அண்ட் நிம்ஃபியா அதுக்கு எக்ஸாம்பிள். ஐகார்னியா அண்ட் ட்ராஃபா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து லீஃபோட பீட்டியோல் வந்து ஸ்வோலனாக ஸ்பாஞ்சி மேனரில் இருக்கும். உனக்கு ட்ராஃபாவை விட பிஸ்டியாவில் வந்து உனக்கு அது டீட்டெயிலாக தெரியும். இன்ஃப்ளேட்டட் பீட்டியோல் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் ஸ்வோலன் பீட்டியோல். இந்த ஸ்வோலன் பீட்டியோலில் ஏரன்கைமா டிஷ்யூ இருக்கும், ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும். இந்த ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கிற இந்த இன்ஃப்ளேட்டட் பீட்டியோல் ஸ்வோலன் பீட்டியோல் தான் அதுக்குள்ளே ஏரை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். ஏர் ஃபில்டு ஏரன்கைமாட்டஸ் டிஷ்யூவை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். இதுதான் அந்த பிளான்ட் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இதுவும் ஒரு இதுதான் மெயின் அடாப்டபிள் கேரக்டர் ஆஃப் லீஃபாக இருக்கும்.
எஸ் நமக்கு சில இதில் வந்து ரிப்பன் ஷேப்டு லீவ்ஸ் இருக்குது, சில இதில் லாங் லீனியர் ஷேப்டு லீவ்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சோலன் லீவ்ஸ் தான் இருக்குது. swollen leaves and spongy leaves இருக்கும். ஓகே, swollen spongy leavesக்கு எக்ஸாம்பிள் அக்கார்னியா அண்ட் ட்ராஃபா. பிஸ்டியா கூட அது பிஸ்டியாவோட பிடியோல் கூட swollen-ஆக ஸ்பாஞ்சி நேச்சரில் தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் லீஃபோட அடாப்டபிள் கேரக்டர்ஸ் டு வித்ஸ்டாண்ட் இன் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ். இது ட்ராஃபா ஆர்கானிசம். ஓகே, எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ் வரும்போது லீவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எமர்ஜென்ட் வரும்போது பாதி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும், பாதி தண்ணிக்கு வெளியில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது ஹைட்ரோஃபைட்டிக் கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல் கேரக்டர்ஸ் ரெண்டுமே அது கன்சிஸ்ட் பண்ணிருக்கும்னு பார்த்தோம்ல. ஓகே, நமக்கு எட்டிரோஃபிலி. ஓகே, what about ஹெட்ரோஃபிலி? நீங்கள் ஏற்கனவே 3rd சாப்டரில் 11th ஸ்டாண்டர்டில் 3rd சாப்டரில் லாஸ்ட் டாப்பிக்காக இந்த ஹெட்ரோஃபிலி படிச்சிருப்பேன். எட்டிரோ அப்படின்னாவே டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபில்னா லீஃப், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீஃபை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஹெட்ரோஃபிலி. இதில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங்லையா ரூட்டட் ஃப்ளோட்டிங்லையா இல்லை சம்மர்ஜ்ட்லையா இல்லை ரூட்டட் சம்மர்ஜ்லையா எந்த ஃபார்மில் இந்த ஹெட்ரோஃபிலி கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு உனக்கு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எந்த ஃபார்மில் இந்த 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீஃபை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஹெட்ரோஃபிலி கண்டிஷன் எந்த ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோஃபில்லஸ் பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னா எமர்ஜென்ட் ஃபார்மில். ஓகே, எமர்ஜென்ட் ஃபார்ம் ஆல்சோ நேம்ட் அஸ் ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் இல்லையா. ஓகே, ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் ஆர் ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸில் தான் இந்த ஹெட்ரோஃபிலி கண்டிஷன் இருக்கும். ஹெட்ரோஃபிலி அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது. சம்மர்ஜ்டு லீவ்ஸ் எல்லாமே ஹைலி டிசாக்டடாக இருக்கும். நம்ம செரட்டோஃபிலமில் ஹைலி டிசாக்டட் லீவ்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, செரட்டோஃபிலமில் மட்டும் கிடையாது. இந்த எமர்ஜென்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் ஆர் ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டில் வாட்டருக்குள்ளே மூழ்கி இருக்கிற பார்ட் ஆஃப் பிளான்ட்டில் இருக்கிற லீவ்ஸ் வந்து ஹைலி டிசாக்டடாக இருக்கும். ஏரியல் பொசிஷனில் தண்ணிக்கு வெளியில் காத்தோட்டமான நிலைமையில் இருக்கிற ஏரியல் லீவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்டிஆர் லீவ்ஸாக இருக்கும். எப்படி டெரஸ்ட்ரியல் ஃபார்ம் ஆர் லேண்ட் ஃபார்ம்ஸோட லீவ்ஸ் எப்படி இருக்கோ அதுபோல் லீவ்ஸ் வந்து என்டிஆர் மணலில் இருக்கும். தண்ணிக்கு உள்ளே இருக்கிற பார்ட் ஆஃப் பிளான்ட்டோடைய லீவ்ஸ் ஹைலி டிசாக்டடாக ஹைட்ரோஃபைட்டிக் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகே, இப்போது ஒரே பிளான்ட் தான் இந்த ரனன்குலஸ், லிம்னோஃபிலா, ஹெட்ரோஃபிலா அண்ட் சாஜிட்டேரியா. எஸ், நம்ம ரனன்குலஸ் அண்ட் சாஜிட்டேரியா இது ரெண்டுமே ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ரூட்டட் எமர்ஜென்ட்டில் சாஜிட்டேரியா அண்டு ரனன்குலஸ் 2 பிளான்ட்லேயும் ரெண்டுமே உனக்கு ரூட்டட் எமர்ஜென்ட்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்கல்ல. எஸ், எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸில் ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸில் ஹெட்ரோஃபிலி கண்டிஷன் இருக்கும். ஹெட்ரோஃபிலின்றது 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது. தண்ணிக்குள்ளே இருக்கிற பார்ட் ஆஃப் பிளான்ட்டோட லீவ்ஸ் ஹைலி டிசாக்டடாக ஹைட்ரோஃபைட்டிக் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஏரியல் பார்ட்டில் தண்ணிக்கு வெளியில் இருக்கிற பார்ட் ஆஃப் பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து என்டிஆர் மேனரில் லேண்ட் ஃபார்ம்ஸோடைய டெரஸ்ட்ரியல் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ரனன்குலஸ், சாஜிட்டேரியா, லிம்னோஃபிலா, ஹெட்ரோஃபிலா. எஸ், இந்த பிக்சரில் இருக்கிறது லிம்னோஃபிலா, ஹெட்ரோஃபிலா. எஸ், ஹெட்டிரோஃபில்லஸ் கண்டிஷன் இருக்கிறதுனால இந்த பிளான்ட்டோடைய ஸ்பீஷியஸ் நேமையே ஹெட்டிரோஃபில்லா. லீஃபில் தான் ஹெட்ரோஃபிலி கண்டிஷன் இருக்குது இல்லையா. ஹெட்ரோஃபிலி அப்படின்னாவே லீஃப், 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீஃப் இல்லையா. ஓகே, இந்த கேரக்டர்ஸ்க்காகவே இந்த பிளான்ட்டோடைய ஸ்பீஷியஸ் நேமை ஹெட்டிரோஃபில்லா அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் லிம்னோஃபிலா, ஹெட்ரோஃபிலா. எஸ், ஒரு பிளான்ட்டு தான். அதில் தண்ணிக்குள்ளே இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே ஹைலி டிசாக்டடாக இருக்குது. தண்ணிக்கு வெளியில் ஏரியல் பொசிஷனில் இருக்கிற லீவ்ஸ் என்டிஆர் லீவ்ஸாக இருக்குது இல்லையா. இதுதான் ஹெட்ரோஃபிலி. ஹெட்ரோஃபிலி கண்டிஷன் ப்ரெசன்ட் இன் விச் கேஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட் கேட்டாங்கன்னா ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் ஆர் ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். அது உனக்கு ஆன்சர் 1 மார்க் கொஸ்டினில் ஆன்சர் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன். எஸ், அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் வரும்போது ஒரு பிளான்ட் அதோடைய அனாட்டாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கியூட்டிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கும். எஸ், எதுக்காக நமக்கு கியூட்டிக்கல் இருக்கும்? நமக்கு ஏற்கனவே நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்க இல்லையா.
எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை லாஸ் ஆக விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கியூட்டிக்கல் இருக்கும். ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டாக இருக்கும்போது வாட்டர் ரொம்ப கம்மியாக அவைலபிளாக இருக்கிறதுனால திக் கியூட்டிக்கல் இருக்கும் வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இது ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் தானே, வாட்டருக்குள்ளே தானே க்ரோ ஆகுது. இந்த இடத்துல கியூட்டிக்கலுக்கு என்ன வேலை அப்படின்றதுனால இங்கே கியூட்டிக்கல் வந்து எய்தர் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் ஒரு தின் லேயர் ஆஃப் கியூட்டிக்கல் பார்லி டெவலப்டு கியூட்டிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் அனாட்டாமிக்கல் கேரக்டர். அனாட்டாமிக்கல் அடாப்டேஷனில் ஃபஸ்ட்டு கியூட்டிக்கல் பற்றி சொல்லியிருப்பாங்க. நமக்கு மீசோஃபைட் அண்ட் ஜீரோஃபைட்ஸில் கியூட்டிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஹைட்ரோஃபைட்ஸ் வரும்போது பார்லி டெவலப்டு கியூட்டிக்கல் தின் கியூட்டிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக கூட இருக்கும். செகண்ட் ஒன் எபிடெமஸ், சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெமஸ். நம்ம ஜீரோஃபைட்ஸ் எஸ் ஒரு டைம் பப்ளிக் கொஸ்டினில் மல்டி லேயர்டு எபிடெமஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற லீஃப், அதாவது ஜீரோஃபைட்டிக் லீஃபோட அனாட்டாமி வந்து அனாட்டாமி வந்து பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. விச் மீன்ஸ் மல்டி லேயர்டு எபிடெமஸ்ன்றது ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோடைய கேரக்டர்ஸாக இருக்கும். இது ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட் இல்லையா. இதில் வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெமஸ் ப்ரெசன்டாக இருக்கும். சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெமஸ் இருக்குது. கியூட்டிக்கல் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்குது ஆர்எல்ஸ் பாலி டெவலப்டு கியூட்டிக்கல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும் வித் ஆரன்கைமா. இதில் பாரு ஏர்ஃபில்டு பேரன்கைமா தான் ஆரன்கைமா. ஏர் சேம்பர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பேரன்கைமாவை ஏரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம 11th செகண்ட் வால்யூமில் படிச்சிருப்பீங்க. இங்கே கார்டெக்ஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்குது வித் ஆரன்கைமா டிஷ்யூ. ஆரன்கைமா சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பேரன்கைமாட்டஸ் டிஷ்யூவை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற கார்டெக்ஸ் இருக்குது. இந்த கார்டெக்ஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டடாக வெல் டெவலப்டாக இருக்குது. இதுவும் ஒரு அனாட்டாமிக்கல் கேரக்டராக இருக்கும். லாஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து எதுக்காக வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கணும், கண்டக்ஷன் ரோலில் ப்ளே பண்ணுறது தானே வாஸ்குலர் டிஷ்யூஸ். கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னு கூட ஆல்டர்னேட் டேர்ம் இருக்கும் இல்லையா. இங்கே நமக்கு ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸில் என்டையர் பிளான்ட்டுமே தண்ணியில் தான் இருக்குது இல்லையா, எக்ஸப்ட் ஆம்ஃபிபியஸ் ஹைட்ரோஃபைட். அதில் மட்டும் பார்ட் ஆஃப் பிளான்ட் வந்து எராக்ட் பொசிஷனில் இருக்கும், ஏரியல் பொசிஷனில் இருக்கும்னு பார்த்தோம். மற்ற எல்லாத்துலேயுமே மொரலஸ் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது இல்லையா, தண்ணியோட கான்டாக்ட்லேயே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஜைலமோடைய ரோல் வந்து இங்கே அவ்வளோவா இல்லை. அதனால வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து பார்லி டெவலப்டு வாஸ்குலர் டிஷ்யூஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும் எக்ஸப்ட் எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ். ஏன்னா எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸில் அது ஸ்ட்ராங்காக வித்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா, எரெக்ட் பொசிஷனில் இருக்குது இல்லையா. அப்போது ஸ்ட்ராங்காக வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டக்டிங் டிஷ்யூஸோடைய ரோல் வந்து அங்கே தான் ப்ளே ஆகும். ஏன்னா டாப் டு பாட்டம் ஃபுட் மெட்டீரியல்ஸை கண்டக்ட் பண்ணணும், வாட்டரை கண்டக்ட் பண்ணணும் இல்லையா. அப்போது எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டில் மட்டும் வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் வெல் டெவலப்டாக இருக்கும். மற்ற எல்லா ஃபார்ம்ஸ்லையுமே மற்ற ஃபார்ம்ஸ் வரும்போது எதர் ஃப்ரீ ஃப்ளோட்டிங்லையோ இல்லை ரூட்டர் ஃப்ளோட்டிங்லையோ சம்மர்ஜர்லையோ ஆர் ரூட்டர் சம்மர்ஜ்லையோ இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் பார்லி டெவலப்டாக இருக்கும். எமர்ஜென்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டில் மட்டும் வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் வெல் டெவலப்டாக இருக்கும். ஏன்னா எமர்ஜென்ட் ஃபார்மில் தான் ஒரு பிளான்ட் ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் அங்கே இருக்கணும், வாட்டரோ ஃபுட் மெட்டீரியலும் ஃபர்தராக கண்டக்ட் ஆகணும். அதனால எமர்ஜென்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டில் மட்டும் வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் வெல் டெவலப்டாக இருக்கும். மற்ற பிளான்ட்டில் வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து பார்லி டெவலப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் டிஷ்யூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ளோட்டிங்காக தான் இருக்கு இல்லையா. அப்போது ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கிற நிலமை மற்ற ஃபார்ம்ஸ்க்கு கிடையாது எக்ஸப்ட் எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ். எமர்ஜென்ட் ஃபார்மில் தான் ஒரு பிளான்ட் எரெக்டாக நிற்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த எமர்ஜென்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டில் மட்டும்தான் மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற நம்ம ஏற்கனவே 11th நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல செகண்ட் வால்யூமில் எதில் மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும், ஸ்க்ளீரன் கைமா ப்ரொவைட் பண்ணும், கோலன் கைமா ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா. லிவிங் டிஷ்யூன்னு வரும்போது கோலன் கைமா மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். கம்ப்ளீட் அஃப்கோர்ஸ் நமக்கு டெட் டிஷ்யூஸில் கூட ஸ்க்ளீரன் கைமா ஃபைபர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்க்ளீரேட்ஸ் ரெண்டுமே மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். இந்த மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் வந்து ஜென்ரலாக மற்ற ஃபார்மில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரூட்டட் ஃப்ளோட்டிங் சம்மாஜ்டு ஃப்ளோட்டிங் ரூட்டட் சம்மாஜ்டு ஃப்ளோட்டிங் இது எல்லாத்துலேயுமே ஆப்சண்ட்டாக இருக்கும், பார்லி டெவலப்டாக இருக்கும் இல்லை ஆப்சண்ட்டாக இருக்கும்.
எரெக்ட் ஃபார்மில் இருக்கிற எமர்ஜென்ட் ஃபார்மில் மட்டும் மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் ஒன் பித்துனா உனக்கு தெரியும் இல்லையா, சென்டரில் இருக்கிற சென்டர் கோர், ஒரு பிளான்ட்டில் சென்டர் கோர் தான் பித்தாக இருக்கும். இங்கே பித் வந்து ஸ்க்ளீரன் கைமாட்டஸ் மேனரில் இருக்கும். இதில் தான் அனட்டாமிக்கல் கேரக்டர்ஸ். கியூட்டிகல் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கலாம், இல்லை பாலி டெவலப்டாக இருக்கலாம். எபிடமஸ் சிங்கிள் லேயர்டு எபிடமஸாக இருக்கும். கார்டெக்ஸ் வெல் டெவலப்டாக இருக்கும். ஏரன்கைமாட்டஸ் கார்டெக்ஸ் ப்ரெசன்டாக இருக்கும். வாஸ்குலர் டிஷ்யூஸ் பாலி டெவலப்டாக இருக்கும். எமர்ஜென்ட் ஃபார்மில் மட்டும் வெல் டெவலப்டாக இருக்கும். மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் ஜென்ரலாக ஆப்சண்ட்டாக இருக்குது. எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸில் மட்டும் மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சென்டர் கோரில் இருக்கிற பித் வந்து ஸ்க்ளீரன் கைமாட்டஸ் டைப் ஆஃப் செல்லாக இருக்கும். ஸ்க்ளீரன் கைமானா என்னென்னு ஏற்கனவே 11th செகண்ட் வால்யூமில் படிச்சிருக்கேன். ஓகே, லாஸ்ட் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ். ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் வரும்போது ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து ஒரு அதோடைய ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பிளான்ட் வந்து ஒரு ஆர்கானிசம் ஏரோபிக் அனரோபிக் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க இல்லையா. அதாவது ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் சர்வைவ் ஆகுதா இல்லை ஆக்சிஜன் ஆப்சன்ஸில் சர்வைவ் ஆகுதா, அதை பேஸ் பண்ணி ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் அண்ட் ஏரோபிக் ஆர்கானிசம் அண்ட் ஆனரோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஓகே, நமக்கு ஒரு இந்த ஹைட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் கண்டிப்பாக ஒரு பிளான்ட் அப்படின்னா ரெஸ்பயர் பண்ணணும் இல்லையா, அப்போ தான் அதுக்கான எனர்ஜியை அதால் அப்டைன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாமே ஏரோபிக் ஆஸ் வெல் அஸ் ஆனரோபிக் ஃபேக்கல்டேட்டிவ் அனரோபிக் எல்லா கண்டிஷன்லேயும் க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் வந்து ஆனரோபிக் கண்டிஷன்லேயும் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ் மாடிஃபைடாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ஹைட்ரோஃபைட்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஆனரோபிக் கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணுற எபிலிட்டி இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸில் இருக்கும். எப்படி அது வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம எப்படி இப்போ ஒரு பாண்ட் ஈக்வசிஸ்டமில் நேச்சுரலாக எப்படி ஃபிஷ்ஷஸ் க்ரோ ஆகுதோ அதுபோல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக அக்வேரியமில் ஒரு ஃபிஷ்ஷஸை கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏரேட்டர் வச்சு நம்ம ஆக்சிஜனை சப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஏரை சப்ளை பண்ணுவோம் இல்லையா. அதுபோல் இந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் ஆனரோபிக் கண்டிஷனில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஏரேட்டிங் ஆர்கன்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். அந்த ஆர்கன்ஸை தான் ஏரேட்டிங் ஆர்கன்ஸ். இந்த ஏரேட்டிங் ஆர்கன்ஸ் மூலமாக ஆனரோபிக் கண்டிஷனில் இன் அதர்வைஸ் ஏரோபிக் கண்டிஷனில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸஸ் இந்த ஏரேட்டிங் ஆர்கன்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனரோபிக் கண்டிஷன் வருது அப்படின்னா அந்த ஆனரோபிக் கண்டிஷனில் இது டாலரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏரேட்டிங் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி ஆனரோபிக் கண்டிஷனை டாலரேட் பண்ணி க்ரோ ஆகும். அதனால தான் இது அந்த ஆனரோபிக் கண்டிஷன்லேயும் ஈஸியாக வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இதுதான் அதோடைய ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷனில் இந்த ஏரேட்டிங் ஆர்கன்ஸ் மூலமாக அது எப்படி ஆனரோபிக் கண்டிஷனில் வித்ஸ்டாண்ட் பண்ணுது அதை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸாக இருக்கும். கிளியரா? தேங்க்யூ.